ஹலோ ஃபட்டோஸ், இன்னைக்கு நம்ம உலகநாயகன் நடிப்பில் வெளியே இருக்க இந்தியன் 2 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரோட ஃபேவரட் லிஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியன் 1 படம் இருந்தே தீரும். அப்படி அந்த மூவியில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா நம்ம இந்தியன் தாத்தா தான். அவரோட வர்மக்கலை அதே மாதிரி விரலை சுற்றி அப்படியே கழுத்தில் ஒரு பஞ்சு வயிற்றில் ஒரு பஞ்சு விட்டார்னா அவ்வளவுதான். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த படம் வந்த சமயத்தில் அந்த படத்தை பார்த்துட்டு எத்தனை பேர் அதே மாதிரியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸை கழுத்துலையும் வயிற்றுலையும் குத்திட்டு சுற்றுறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் மனசாட்சியோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த இந்தியன் 2 படமும் மாசாக ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம இந்தியன் 2வோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் 500, 1000 லட்சம் சொல்லி லஞ்சம் வாங்கிட்டு இருந்தவங்க இப்போ 1000 கோடி 5000 கோடின்னு சொல்லிட்டு லஞ்சத்தில் குமிஞ்சு கிடக்கு. மக்கள் எல்லாருமே ரொம்ப அவதிப்பட்டு கஷ்டப்படுறாங்க. லஞ்சம் தலை விரிச்சு ஆடுது. நம்ம சித்தார்த்தும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறாங்க. அது மூலியமாக சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்தா, ஆனால் அவங்க யாருக்குமே தண்டனையை நம்மளால் வாங்கிட்டு கொடுக்க முடியலைங்கிறப்ப ஒரு ஹண்டிங் டாக் தான் வந்தாகணும்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் தாத்தாவை கூப்பிட்றாங்க. இதுக்காக மொத்த நாடுமே கம்பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லி ஹேஷ்டாக் போட்டு அவரை வர சொல்கிறாங்க. ஆனால் இந்த படத்தோட ட்விஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படி வர சொல்கிற நம்ம இந்தியன் தாத்தாவை நம்ம மக்களே பார்த்தீங்கன்னா அடித்து அவரை கொல்லணும்னு சொல்லிட்டு ஊரே சேர்ந்து விரட்டுது. அது ஏன், உண்மையிலேயே என்ன நடந்துச்சு, நாட்டை காப்பாற்ற வந்த நம்ம தாத்தா அவரையே காப்பாற்ற முடியாமல் போனதுக்கு காரணம் என்ன, அதை விட இந்த படத்தோட கிளைமேக்ஸில் வச்சிருக்க செமையான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆக்ஷன் த்ரில்லர் மூவிலாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா நண்பா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்தியன் 1 பிடிச்சிருக்கா இல்லை இந்தியன் 2 பிடிச்சிருக்காங்கிறத மறக்காமல் கமெண்ட்லேயே சொல்லுங்கள். படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சித்தார்த்தோட டீமில் இருக்க தாமேஷ்ங்கிறவரை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒருத்தர் யூரின் அடிச்சுட்டு இருக்கேன். அவர் மேலே வண்டியில் போகும்போது தண்ணி அடிச்சு விட்டுட்டு போயிடுறாரு. அதே மாதிரி ரோடு போகிறோம் பார்த்தீங்கன்னா குப்பை அள்ளிட்டு போகிற குப்பை லாரியே மொத்த குப்பையும் காற்றுல கொட்டிக்கிட்டே போனால், ஏண்டா நீங்கள் குப்பை அள்ளுற வண்டியா குப்பையை விநியோகம் பண்ணுற வண்டியா, ரோடு பூரா கொட்டிகிட்டே போகிறீங்கன்னா எதாக இருந்தாலும் இங்கே இன்சார்ஜிட்ட போய் கேளுங்கிறாங்க. அவர்கிட்ட போய் பார்த்து, சார் என்ன சார் இது அநியாயமாக இருக்குது, ரோடு ஃபுல்லாக இப்படி குப்பையை கொட்டிட்டு போகிறாங்க செய்கிறாங்கன்னு சொல்லி நியாயம் கேட்டால் அவர் சொல்கிறாரு, சார் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 டன் குப்பைக்கு மேலே சேருது. எங்களுக்கு வர்ற ஃபண்டில் 60% நம்ம சுகாதாரத்துறை அமைச்சருக்கே போயிடுது. மீதி இருக்க பணத்தை வச்சு நாங்கள் இருக்கவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும்னா இப்படி தான் சார் பண்ண முடியும். அப்படின்னா அன்னைக்கு யூடியூப் கண்டென்ட்டே அதுதான். அவங்க டீமில் இருக்க 4 பேர், ஒன்று சித்தார்த்து, இன்னொன்று பிரியா பவானி சங்கர், இன்னொன்று நம்ம தாமேஷ், அடுத்து இன்னொரு நண்பர் இருக்கார். மொத்தம் 4 பேர் சேர்ந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்க. இவங்க சேனல் பேர் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டாக்ஸ். இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போடுறாங்க. இதில் இவங்களே நடிச்சுட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் மேலே பார்த்தீங்கன்னா மொத்த குப்பையும் கொண்டு போய் கொட்டுற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க போடுற வீடியோ எல்லாமே சொசைட்டியில் அன்றாட நடக்கக்கூடிய பிரச்சனைகளை போடுறதுனால மக்கள்கிட்ட இவங்களுக்கு பெரிய வரவேற்பே இருக்குது. அதனால் தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகளாக தேடி தேடி எடுத்து இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பிரியா வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவர் நம்ம விண்ணு சக்கரவர்த்தி தான். அவரோட பையன் 2 பெரிய பேக்கோட இவங்க வீட்டில் ஏறி குதிச்சு டக்குன்னு காரில் எஸ்கேப் ஆகுறாரு. என்னடா இப்படி போகிறேன்னு கேட்டால் எங்கள் வீட்டில் ரைட் நடக்குது, சைலண்ட்டாக விளைவிக்குன்னு சொல்லிட்டு அவர் ஓடி போயிட்டா. எட்டி பார்க்குறாங்க, ஏகப்பட்ட பண நகையோட அங்கே ரைடு நடந்துட்டு இருக்கு. நம்ம பிரியாவோட அம்மாவுமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அம்மா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பக்கத்து வீட்டில் ரைடு நடக்குதுன்னா அவன்கிட்ட என்ன இருக்க போது பெருசா அவன் வீட்டில் ரைடு நடத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனால் நம்மளுக்கு நியூஸில் காட்டுறாங்க 1000 கோடி ரூபா கணக்கில் வராத பணமும் நகையும் அவரோட வீட்டில் பதுக்கி வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இதில் 2 பேக்கு கணக்கிலே வராமல் அவர் பையன் தூக்கிட்டு வேற போயிட்டான். இதையும் கண்டென்ட்டாக வச்சு உங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு எப்படி இவ்வளோ கோடி ரூபா பணம் கிடைக்குதுன்னா, நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறாங்க, வாங்குகிற ஸ்டெட்டஸ்கோப்லேருந்து வாங்குகிற மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஜாமான் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு கமிஷன் கிடச்சிரும். அதே மாதிரி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அது ஒர்க் ஆகாததாக இருக்கும். நாங்கள் வாங்கின மாதிரியே கணக்கை காமிச்சிட்டு ஆட்டையை போட்டுருவோம், அப்படி தான் எங்களுக்கு இத்தனை கோடி ரூபா சொத்து அப்படின்னு யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க. அதே மாதிரி இவரோட ஃப்ரெண்டுக்கு இன்னொரு கண்டென்ட் ஒன்று வருது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் எஜுகேஷன் லோன் வாங்கி இன்ஜினியரிங் முடிச்சிருப்பான். அந்த லோன் பணத்தை இன்னும் திருப்பி செலுத்தலைன்னு சொல்லி கலெக்ஷன் ஏஜென்சியில அவனோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே பிடிங்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி 1 மாதத்துக்குள்ள நீ கடனை திருப்பி கொடுக்கணுங்கிறாங்க. நான் படித்து முடிச்சு 1 வருஷம் தான் ஆகுது, எனக்கு என்ன வேலையே கிடைக்கல, அதனால தான் நான் திருப்பி தரல. ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா 10 வருஷம் இருக்க டைம், அதுக்குள்ளே எதுக்கு நீங்கள் என்னை டார்ச்சர் பண்ணுறீங்கன்னா, ஒன்னே மாதிரி ஆள்கிட்டலாம் திருப்பி வாங்க முடியலன்னு சொல்லிட்டு தாண்டா பேங்க்லேருந்து எங்களை ஏஜென்சியாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எதிர்த்து கேட்டால் அந்த பையனை அங்கே அடித்து போட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இதை நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் அடுத்து இதையுமே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இங்கே நம்ம சித்தார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்திருப்பார்.
அங்கே திடீர்னு பார்த்தீங்கன்னா மாடியிலேருந்து ஒரு பொண்ணை குதித்து சூசைட் பண்ணிக்கிறது. ரத்த வெள்ளத்தில் இருக்க அந்த பொண்ணை கரெக்டாக தூக்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸை வர சொன்னால் அங்கே மொத்த போலீஸை ஓடியாருது. நீங்கள் எல்லாரும் தானே மாடியில் இருந்தீங்க, உண்மையை சொல்லுங்கள், அந்த பொண்ணு ஏன் குதிச்சிச்சு அப்படின்னு கேட்டால், நீ யாரா இதெல்லாம் கேட்குறதுக்குன்னா, சித்ரா அரவிந்தன் மீடியா அப்படின்னு சொன்னோடனே, வேறு ஒன்றும் இல்லை சார், இந்த பொண்ணு போலீஸ் சர்டிஃபிகேட்டை வச்சிருந்துச்சு, அதுக்காக அரெஸ்ட் பண்ண வந்தோடனே அவமானம் தாங்க முடியாமல் குதிச்சிருச்சுன்னா, அவங்களோட தம்பி பக்கத்தில் அழுதுகிட்டே சொல்கிறான், இல்லைங்க இவங்க வேலைக்காக 8 லட்ச ரூபா லஞ்சம் கேட்டாங்க, அது கொடுக்கலன்னொடனே எங்கள் அக்காவோட சர்டிஃபிகேட்டே போலீஸ் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லிட்டாங்க, அது தாங்க முடியாமல் எங்கள் அக்கா குதிச்சிருச்சு, அந்த மேலே இருக்கார் பார்த்தீங்களா அவர் தான் பார்த்தீங்கன்னா போலீஸ் சர்டிஃபிகேட்னு 8 லட்ச ரூபா லஞ்சம் கேட்டவர் அப்படின்னு காமிக்கிறாங்க. நம்மளுக்கு அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் இவர் அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேயே போலீஸ் வண்டியை மறிக்கிறாரு. அதை நீங்கள் சொல்லக்கூடாது, அந்த பொண்ணு மயக்கம் தெளிஞ்சு எழுந்திரிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் அவரை அரெஸ்ட் பண்ண முடியும், நீங்கள் மரியாதையாக வழி விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போலீஸ் கிளம்பிடுது. இதையுமே இவங்க பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டாக போட்டுட்டு அதே சமயம் அந்த பொண்ணுகிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லலான்னு போனால் அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு. டெட் பாடியை வாங்கணும்னு சொல்லிட்டு கையெழுத்து போட சொன்னால் நம்ம சித்தார்த்து கையெழுத்து போட விடாமல் பணத்தை தூக்கிட்டு நான் நடு ரோட்டில் உட்கார வேண்டான்னு அந்த பொண்ணோட டெட் பாடியை வச்சு போராட்டம் நடத்துகிறாரு. அங்கே வர்ற போலீஸ் மரியாதை நீங்கள் இங்கேருந்து கலைஞ்சு போயிருங்க செஞ்சுருங்கன்னா கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, சார் இந்த பையன் தான் பார்க்கிங் டாக்ஸுங்கிற யூடியூப் சேனல்னு சொல்ல உடனே அப்புறம் பயங்கரமாக டென்ஷன் ஆகி, ஏன்டா நீ யூடியூப்பில் வீடியோ போட்டு லைக்ஸ் வாங்குறதுக்காக அங்கே இருக்க அப்பாவி மக்களெல்லாம் கெடுக்கிறியான்னு சொல்லி இவரையா அடித்து வண்டியில் ஏற்றிட்டு போயிடுறாங்க. ஜெயிலில் இருக்க இவங்க 4 பேரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ராகுல் பிரீத்தி சிங்கை காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரரோட பொண்ணு. இவங்களை வெளியே எடுத்துகிட்டு கேட்குறாரு, இதே மாதிரி எத்தனை தடவை நீங்கள் உள்ளே போவ நானும் வெளியே எடுக்கிறது, நீ செய்கிறதுனால எந்த ஒரு விஷயமும் மாற போகிறதில்ல, அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னா அதுக்காக இதை அப்படியே விட முடியுமானா, ஆமாம் நீ 4 பேருக்கு வீடியோ போட்டியே என்ன ஆச்சுன்னு சொல்லி தெரியுமா, அந்த மினிஸ்டரோட வீடியோவை ரிமூவ் பண்ண சொல்லி நம்ம தாமேஷோட அங்கிளை கூப்பிட்டு மிரட்டினாங்க, இல்லைன்னா அங்கிளையே தூக்கிடுவேன்ட்டாங்க, அதே மாதிரி அந்த 4000 கோடி ஊழல் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஹெல்த் டிபார்ட்மெண்ட் நம்ம டெல்லி கணேஷ் அவர் பார்த்தீங்கன்னா 2 நாளில் ரிலீஸ் ஆகி வெளியே வந்துட்டார், அந்த ஸ்டூடெண்ட் என்னான்னு சொல்லி வீடியோவை பாருன்னு காமிச்சா அந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா படிப்பை தான் நம்ம வாழ்க்கையை மாற்றும்பாங்க, ஆனால் இங்கே நம்மளுக்கு எதுவுமே மாறப்போகிறது கிடையாது, என்னோட இந்த சாவுக்கு காரணம் அமிர்த் குரூப்ஸ் தான், அவங்க தான் இப்படி என்னை டார்ச்சர் பண்ணி என்னை சாகிற அளவுக்கு கொண்டு போனதுன்னு சொல்லிட்டு ட்ரெயினில் விழுந்து சூசைட் பண்ணி இறந்தே போயிடுறான். இது எல்லாத்தையும் தடுக்கணும் மாற்றணும்னா உங்களால் முடியாதுன்னு சொல்லி அவங்க கோவமாக திட்டிட்டு போனால் இவங்க 4 பேர் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவ சொல்கிறது உண்மைதான், நம்ம எல்லாருமே பார்க்கிங் டாக்ஸ் தான், ஆனால் உண்மை என்னன்னா இங்கே தேவை ஹண்டிங் டாக். ஏற்கனவே ஒருத்தர் இருந்தார், அவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் தாத்தா, அவர் மறுபடியும் இங்கே வந்தாகணும், அவர் வந்தால் தான் இந்த சொசைட்டி மொத்தமாகவே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கே இருக்காருன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் ஹேஷ்டேக் கம்பேக் இந்தியன் சொல்லிட்டு நம்ம ட்ரெண்ட் பண்ணி விடுவோம், கண்டிப்பாக இது அவரோட பார்வைக்கு போகும், இங்கே நடக்கிற அநீதி எல்லாத்தையும் அதில் வீடியோவை அப்லோட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் கம்பேக் இந்தியன்னு போட்டு இங்கே நடக்கிற சமூக அநீதிகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அப்படியே அதில் வீடியோவாக போட்டு ட்ரெண்ட் பண்ணி விட்றாங்க. மொத்த இந்தியாவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணால் இவங்களோட யூடியூப் சேனலுக்கு ஒரு மெசேஜ் வருது, இந்தியன் தாத்தா இன் தாய்ப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு நாடோட பேர் போல் என் வாய்க்குள்ள நுழையில அங்கே இருக்க நண்பருக்கு வீடியோ கால் அடித்தா, இங்கே தான் நான் இந்தியன் தாத்தாவை ஒரு இந்தியன் மளிகை கடையில் பார்த்தேன், கண்டிப்பாக அது அவர் தான், கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை, இப்போயும் அப்படியே இருக்காருனா, நீங்கள் எப்படியாவது அவரை கண்டுபிடிச்சி இந்த விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியன் தாத்தா அங்கே தாய்ப்பாயில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்மளுக்கு அந்த நாட்டை காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரில் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் அழகான 2 பியூட்டிஃபுல் கேர்ள்ஸோடு இறங்கி வர்றதை காமிக்கிறாங்க. அவர் இறங்கி அந்த பில்டிங்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஃப்ளக்சுவேஷன் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. என்னன்னு சொல்லிட்டு உடனே சரி பண்ணுங்க அப்படின்னா அங்கே பவர் கண்ட்ரோல் ரூமில் போய் பார்த்தா அங்கே நம்மளுக்கு ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இன்னும் 5 நிமிஷம் எல்லாத்தையும் முடிச்சிடுறேன்னா அது வேற யாரும் இல்லை, நம்ம இந்தியன் தாத்தா தான். இங்கே வாசலில் இருக்க பாடிகார்டெலாம் அடித்து போட்டுட்டு உள்ளே போய் நம்ம வில்லனை பார்த்தா அவர் அந்த பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் இருக்காங்களே அவங்க தொப்புள்ள ஆமைக்குட்டியை விட்டு விளையாண்டுட்டுருக்காரு. உள்ளே வர நம்ம இந்தியன் தாத்தா பார்த்தா, ஏண்டா உன்னால் அங்கே ஊரே அழிஞ்சிட்ருக்கு, நீ ஆமைக்குட்டியை விட்டா விளையாண்டுட்ருக்கேன்னு அவருக்கு வர்மத்தை வச்சு ஒரு பஞ்சை போட்டு விடுறாரு. அப்படி அவர் சுருண்டு போய் உட்காந்தா அங்கே இருக்க பொண்ணுக்கிட்ட சொன்னார், இவ்வளவு நேரம் நீங்கள் வெக்கப்பட்டு தானே அவன் பார்த்தா, இப்போ அவன் வெக்கப்படுவான், நீங்கள் பாருங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வர்மம், இதை அடித்தா அவன் அப்படியே பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க வெக்கப்படுற மாதிரி பொண்ணுங்களோட இதுக்கு மாறிடுவான் அப்படின்னு காமிச்சா நம்ம வில்லியம் பார்த்தீங்கன்னா அப்படியே நெஞ்செல்லாம் மறைச்சிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி லேடிஸ் மாதிரியே ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு.
நீ இந்தியன் தாத்தா தானே, நீ இன்னும் சாகலையானா, நீங்களாம் உயிரோடு இருக்கும்போது நான் ஏன்டா சாகணும் அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் எங்கேயுமே லஞ்சமே வாங்கலையே செய்யலையே, என்ன எதுக்கு கொள்ள வந்திருக்கேன், நான் ஒரு பிஸ்னஸ் மேன் தானேன்னு சொன்னால், ஆமாம் நீ பிஸ்னஸ் மேன் தான், என்ன பிஸ்னஸ் பண்ணுற, இந்தியாவில் எந்தெந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மானியம் இருக்கோ அந்த பிஸ்னஸாக தேடி தேடி பண்ணுற, கோடி கோடியாக கொள்ளையடிச்சிட்டு ஊழல் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வெளிநாட்டில் வந்து தலைமறைவாயிட்ட அமித் குரூப்ஸுங்கிற ஒன்றால் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இறந்தே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வீடியோ காமிக்கிறாங்க. நம்மளுக்கு ரயிலில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு அந்த லோன் வாங்கின பையன் அவனை எல்லாம் டார்ச்சர் பண்ணி வசூல் பண்ணுறாங்க. அந்த பேங்க்லேயே பார்த்தேன்னா நீ 12,000 கோடி கடன் வாங்கிட்டு இங்கே வந்து நிம்மதியாக உட்காந்துருக்க, நீ தொப்புள்ள ஆமக்குட்டியை தானே விட்ட, இங்கே பாரு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து சரக்குன்னு அவரை போட்டு தள்ளிடுறாரு. போட்டு தள்ளிட்டு அந்த ஆமக்குட்டியை திருப்பி வச்சு அதில் வந்து ஹிந்தியில் ஏதோ எழுதியிருக்க மாதிரி இருக்குது, இது என்னன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமான்னு மொத்த சிபிஐ விசாரிச்சுட்டு இருந்தா அங்கே நம்மளுக்கு பாபி சிங்காவை காட்டுறாங்க. எழுதியிருக்கதை அப்படியே கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் போட்டு என்னன்னு சொல்லி பார்த்தா, மக்களை விழுங்கும் உனக்கு இந்த மண்ணில் இடம் எதற்கு, இந்தியன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தா இதை பார்த்த உடனே நம்ம பாபி சிங்கா சொல்கிறாரு, இது எங்கள் ஊரில் இருந்த சேனாபதி அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர், அவர் இதே ஸ்டைலில் தான் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கொலைகள் பண்ணிகிட்டு இருந்தார், அவரோட ஸ்டைல் தான் இது, இப்போ அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நம்ம பாபிக்கு அசிஸ்டண்ட்டாக நம்ம விவேக் சாரையும் காட்டுறாங்க. இங்கே நம்மளுக்கு இந்தியாவில் நம்ம சித்தார்த்தை காட்டினா அவரோட பேர் சித்ரா அரவிந்தன்னா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அப்பா சமுத்திரகனிகிட்ட கேட்குறாங்க, ஏன் இவனுக்கு சித்ரா அரவிந்தன்னு பேர் வச்சிங்கன்னா, இவன் சின்ன வயசில் பேசாமல் இருந்தப்போ முட்டி போட்டே பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா நம்மளுக்கு அவ்வளோ படி ஏறினாங்க, அதனால் இவன் பேச ஆரம்பித்தோடனே எங்கள் அம்மாவோட பேரை சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு சித்ராங்கிற பேரை சேர்த்து முன்னாடி வச்சுக்கிட்டான் அப்படின்றாங்க. இவருக்கு அம்மா அப்பானா அவ்வளோ உயிர். அதே மாதிரி இவருக்காக அங்கே ஃபாரினில் தேடிக்கிட்டு இருந்தார் இல்லையா நம்ம தாத்தாவை, அவர் தேடி கண்டுபிடிச்சி எங்கே இருக்காரு என்னன்னு சொல்லி பார்த்தா, நம்ம தாத்தா அங்கே ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கூல் வச்சுருக்காரு. அங்கே போன உடனேவே தாத்தா நீங்கள் மறுபடியும் இந்தியா வரணும் அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி நான் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு லேப்டாப்பை திருப்பி காமிச்சா எல்லா டீட்டெயில்ஸும் இவர் அப் டு டேட் பார்த்துக்கிட்டே தான் இருக்கார். நான் ஆல்ரெடி வேலையை ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இங்கே போட்டு தள்ளவனோட வீடியோவையும் காட்டுறாரு. அதே மாதிரி நம்மளுக்கு சித்தார்த்தோட இதில் கமெண்ட் பண்ணுறாரு, சென் இந்தியன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, அதில் கம்மிங் சூன் அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக அதை பார்த்துட்டு பயங்கரமாக ஆர்ப்பரிக்கிறாங்க. என்னன்னா இந்தியன் தாத்தா வரப்போகிறாருன்னு ஆரவாரமாக கொண்டாடுறாங்க. கரெக்டாக பாஸ்போர்ட்டை மாற்றி இந்தியன் தாத்தா இந்தியாவுக்கு வரக்கூடிய டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பாபி சிங்கா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர்போர்ட்டில் செக் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அங்கேருந்து இவர் கிளம்பிட்டார்னா நம்ம இந்தியன் தாத்தா பயங்கரமான சைனீஸ் மார்வேஷத்தில் இருக்கார். அவரையுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீடியோ கேமராவில் கண்டுபிடிச்சிடாரு. நம்ம பாபி சிங்காவோட அப்பா வேற யாரும் கிடையாது, நம்மளுக்கு இந்தியன் 1ல் சிபிஐ ஆஃபீஸராக வரக்கூடிய நம்ம நெடுமுடி வேணுதா. என் வாழ்க்கையில் நான் பிடிக்காம போன ஒரே கேஸ்னால் இந்த சேனாபதி கேஸ் தான். அதை நீ பிடிக்கிறேன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஆனால் ஒரு ஆஃபீஸராக இல்லாமல் சேனாபதிக்கு ஒரு ரசிகன், ஆனால் டியூட்டின்னு வந்துட்டா அவரை நம்ம பிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே பையன்கிட்ட சொல்கிறாரு. ஏர்போர்ட்டில் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வெரிஃபிகேஷன் செக் பண்ணும்போது கரெக்டாக ஒரு சின்ன மைன்யூட்டான ஒரு இதை வச்சு நம்ம பாபி கண்டுபிடிச்சிடுறாரு. அங்கே ஏர்போர்ட்டில் வச்சு கரெக்டாக சுற்றி வளைச்சு நம்ம சேனாபதி அரெஸ்ட் பண்ணால் எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு நம்மளுக்கு பாபியோட அப்பா கேட்குறாரு. வேற ஒன்றும் இல்லை, அவர் போட்டிருக்க மாஸ்க் 10 மணி நேரத்துக்கு மேலே தாங்காது, வேர்வை பல்ஜாய் சைடில் நிற்கிது அப்படின்னு காமிச்சா, சபாஷ் யார் உங்கள் வாரிசா அப்படின்னு கேட்டா, ஆமாம் என் பையன்தான், உன்னை அழகா பிடிச்சிட்டான்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம கமல் சொல்கிறாரு, வாரிசு அரசியல் போக இப்போ வாரிசு சிபிஐ வேறையா அப்படின்னு பேச்சு கொடுத்து டக்குன்னு நம்ம பாபி கையில் இருந்த கன்னை பிடுங்கி அவங்க அப்பா தலையில் வச்சிடுறாரு. மரியாதையும் எல்லாரையும் கன்ஸை கீழே இருக்க சொல்லி என்னையை ஃபாலோ பண்ணுறதை நிப்பாட்டிடுன்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு வழக்கம் போல் ஒரு மார்க்கையும் போட்டு விட்டுறாரு. போட்டால் அவரால் கையங்காலையும் அசைக்க முடியாமல் கார்லேயே உட்காந்துருக்காரு. நம்மளுக்கு இந்தியா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சுபாஷ் சந்திர போஸ் சிலை முன்னாடி ஃபோட்டோ எடுத்து இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு நான் ஃபேஸ்புக்கில் லைவில் வருவேன்னு சொல்லிட்டு போஸ்ட்டை போட்டு விட்றாரு. மொத்த இந்தியாவை வெயிட்டிங்கில் இருக்குது, அவர் என்னதான் சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா லைவில் வர்ற நம்ம தாத்தா நான் திரும்பி வர வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு, அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன். அப்போலாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் பார்த்தா இப்போ 1000 கோடி 2000 கோடி லட்சம் கோடின்னு சொல்லிட்டு ஊழல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் நான் களை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் களை எடுக்கணும். நான் என் வீட்லேயே இருந்த கலையை ஏற்கனவே பிடுங்கிட்டேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவரோட பையனையே கொன்னதை காமிக்கிறாங்க. அதை நினச்சி அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு
இப்போ நான் இளைஞர்கள்ட்ட மட்டும்தான் பேச வந்திருக்கேன். ஏன்னா அவங்க தான் இந்த நாட்டோட பலம். இப்போ உங்கள்கிட்டயே நான் பொறுப்பு ஒப்படைக்கிறேன். உங்களோட வீட்டிலையே உங்கள் அப்பா, அம்மா, அக்கா, மாமா, சித்தப்பா அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. வீட்டுக்கு ஒருத்தரை களை எடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அதனால் நீங்களே அந்த பொறுப்பை எடுத்துக்கங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்க தப்பு பண்ணால் அதை உடனே வெளிப்படுத்தி அவங்கள நீங்கள் எப்படியாவது போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுங்க, சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டுங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஒருத்தன் கேட்குறான், நாங்கள் களை பிடுங்குறதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் என்ன பிடுங்க போகிறீங்கன்னு கேட்டால், ஓ நீயா மீன் கிரியேட்டரு, எவன் என்ன சொன்னாலும் அதை கேவலப்படுத்தி கிண்டல் அடித்து பேசுறது, உன்னைய மாதிரி ஆட்களெல்லாம் களை பிடுங்கணும், அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி இங்கே வேலையை ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி காமிச்சா நம்ம டல்லி கணேஷை காட்டுறாங்க. அவர் விடாமல் பாட்டு பாடிக்கிட்டே இருந்தா என்ன பக்தியில் பாட்டு பாடுறாரு இல்லை பயத்தில் பாட்டு பாடுறாருன்னு நினச்சிங்களா? இது ஒரு புது வகையான பர்ம அடி. இந்த அடி அடித்தா அவர் விடாமல் பாட்டு பாடிட்டு இருப்பார். அது விடாமனா சாகிற வரைக்கும் இன்னும் 7 நாளைக்குள்ள இவர் பாட்டு பாடிக்கிட்டே செத்துருவார். இவரை இனிமேல் காப்பாற்ற வழியே கிடையாது. மக்கள் பணத்தை ஏமாற்றி திங்கிற அரசியல்வாதி, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு, பிஸ்னஸுங்கிற பேரில் கோடியாக கொள்ளையடிக்கிற பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிஸ்னஸ் மேன்னு காட்டினா அங்கே நம்மளுக்கு எஸ்ஜே சூர்யாவை காட்டுறாங்க. உடம்பு மொத்தமும் நகையை போட்டுட்டு அப்படியே டென்ஷனாக உட்காந்து இந்த வீடியோவை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் யாரும் இனிமேல் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. உங்கள் எல்லாரையுமே நீங்கள் எந்த ஸ்டேட்டில் எவ்வளவு செக்யூரிட்டியோட இருந்தாலும் உங்களை தேடி நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இளைஞர்களை நீங்களும் களை எடுக்க ஆரம்பிங்கன்னு சொல்லி அவங்களையும் தூண்டி விடுறாரு. நம்ம சித்தார்த்து அவங்களோட 4 ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஹீரோயின் ராகுல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க. நம்ம இந்தியன் தாத்தா சொன்னது சாத்தியன்னு சொல்லி படலை. இப்போ அடுத்தவன் தப்பு பண்ணுறான்னா நம்மளுக்கு உடனே காட்டி கொடுக்க முன்னாடி வர்றோம். ஆனால் நம்மளோட வீட்டிலையே தப்பு பண்ணுறவனை எப்படி நம்மளால் காட்டி கொடுக்க முடியும்? நம்மளால் எப்படி இதை செய்ய முடியும்னா இதுக்காக நம்ம இவ்வளோ தூரம் வளைஞ்சு அவரை கூப்பிட்டோம். அவர் சொல்கிறத செஞ்சால் மட்டும்தான் நம்ம நாடு சுத்தமாகும். உங்கள் வீட்டில் இல்லை, என் வீட்டில் இல்லை, கண்டிப்பாக இது எல்லார் வீட்லேயும் இருக்கிறதுனா நம்ம வெளிக்கொண்டு வந்தே தீரணும். என் வீட்டில் நான் செக் பண்ணுறேன், ஒருவேளை உண்மையாக இருந்துச்சுன்னா நான் வெளிக்கொண்டு வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே வீட்டில் சமுத்திரகனியை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்பு துறையில் தான் வேலையே பார்க்குறாரு. அன்னைக்கு கரெக்டாக அவரோட ஆஃபீஸ்லேருந்து வாட்ச் பண்ணோம்னா அங்கே ஒருத்தவங்க வராங்க. அவங்க கையில் மொத்தமாக கட்டு பணத்தை கொடுத்துட்டு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த பணத்தை போய் கொடுங்க. கரெக்டாக இந்த பணத்தை அவர் கையில் வாங்கும்போது நாங்கள் உள்ளே வந்து அரெஸ்ட் பண்ணிடுவோம், நீங்கள் தைரியமாக போங்க அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு லஞ்சம் கொடுக்க போய் அந்த பணத்தை கொடுத்த உடனே நம்ம ஆளு கரெக்டாக வந்து பிடிச்சிடுறாரு. பிடிச்ச உடனே அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் சொல்கிறாரு, சார் கொஞ்சம் உள்ளே வாங்க, உங்கள்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும் அப்படின்னு. சரி ஓகே சார் போயிட்டு வாங்க. என்ன அப்பனா உள்ளே போனோடனே டீல் பேசுகிறாரு. சார் நான் 10 லட்ச ரூபா தரேன், தயவுசெய்து நீ விட்டுருங்க, இன்னும் 1 வாரத்தில் இன்னொரு 10 லட்ச ரூபா தரேன்னா, ஏண்டா இன்னும் 15 வருஷம் சர்வீஸுங்கிற உன்னால் இவ்வளவு தான் கொடுக்க முடியுமா அப்படின்னா, சார் எனக்கு அடுத்து ஒரு மாதம் டைம் கொடுங்க, இன்னொரு 1 ரூபா உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன்னு சொன்னால், 1 ரூபா போதுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சா இதை ஃபுல்லாக நம்ம சித்தார்த்து சைடில் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கவர். சரிங்க சார் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்லும்போது ஓங்கி அவர் அரைஞ்சிட்டு, என்ன தைரியம் இருந்தால் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கே நீ எல்லாம் லஞ்சம் கொடுக்க பார்ப்ப, மரியாதையாக வெளியே வாடான்னு அவரை அடித்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதை பார்த்த உடனே அப்படியே சித்தார்த்து கண்ணு கலங்கிறாரு. மறுநாள் காலையில் அவங்க அப்பாவை எழுப்பி காஃபி கொடுத்தா, என்னடா நீ காஃபி கொண்டு வரேனா? அப்பா சாரிப்பாங்கிறாரு. ஏன்டா என்னாச்சுன்னு கேட்கும்போது, இல்லைப்பா நான் உங்களை ஃபாலோ பண்ணேன், இன்றைக்கி நீங்கள் தப்பு பண்ணிடுவீங்களோன்னு நான் பயந்தேன்ப்பா, பண்ணலைங்கிறத பார்த்தோன்னே தான்ப்பா மனசு நிம்மதியாயிருச்சு, உங்களை நான் சந்தேகப்பட்டதுக்கு சாரிப்பானா. ஏய் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க யூடியூப்பில் இருக்க 4 பேருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பிரியாவோட அம்மா பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களோட அப்பா தம்பி ராமையா தான். எப்போயுமே ஆஃபீஸ்லேருந்து வரும்போது ஒரு காய்கறி கூடையை கொண்டு வருவாங்க. அந்த காய்கறி கூடையில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அவரோட பிஏ பணக்கட்டை ஒழிச்சு வச்சு கொடுப்பாரு. அதை யாருக்கும் தெரியாமல் காய்கறி கூடையிலேருந்து நம்ம தம்பிராமையா எடுத்து வீட்டுக்குள்ளே வைப்பார். இதை பார்த்தோன்னே அவங்க அப்படியே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோனில் பேசுகிறது நம்ம எஸ்ஜே சூர்யா தான். மேடம் சதுப்பு நிலத்தில் காலேஜ் கட்டணும், நீங்கள் தான் அப்ரூவல் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி தரணும்னு சொன்னால், சார் சதுப்பு நிலத்துலலாம் காலேஜ் கட்டக்கூடாது, அது பெரிய தப்பு, கவர்மெண்ட் ஒத்துக்காது, அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான நிலம்னு சொன்னால், மேடம் கவனிச்சிடலாம் மேடம், உங்களை பெருசாக கவனிச்சிடலான்னு சொன்ன உடனேவே ஓகே ரைட்டு ரெஜிஸ்டருக்கு நீங்கள் நேர்லேயே வரணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் நான் முடிச்சு தரேங்கிறாங்க. எல்லாத்தையுமே உங்கள் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்படியே கண்ணு கலங்கி அழுதுட்ருக்காங்க. அடுத்து நம்ம ஜெகனை காட்டுறாங்க. அவங்களோட மாமா பார்த்தீங்கன்னா மனோபாலா தான். அவர் ஒரு இ சேவை மையத்தில் கவர்மெண்ட்டில் அப்ரூவல் சைன் பண்ணுறவராக இருக்கார்.
உனக்கு எப்படி இவ்வளவு லஞ்சம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஆதார் கார்டுக்கு 300 300 இது என்னையா பிச்சை காசுனா, ஒரு ஆளுக்கு 300, ஒரு நாளைக்கு 50லேருந்து 100 வரும். அப்போ ஒரு மாதத்துக்கு கணக்கு பண்ணு, ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணு. அதே மாதிரி சர்டிஃபிகேட், எந்த சர்டிஃபிகேட் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா 100 200ன்னு சொல்லிட்டு வாங்காமல் கையெழுத்து போடுறதே கிடையாது. அப்போ நீ மொத்தமாக கணக்கு பண்ணி பாருன்னா, இவரும் அதை அப்படியே வீடியோ ரெக்கார்டு எடுக்கிறாரு. அடுத்து 4வது ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவரோட மாமா பார்த்தீங்கன்னா ஒரு பைபாஸ் ஹோட்டல் வச்சுருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா கேவலமாக ஃபுட்டு தயார் பண்ணுறாங்க. அது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து இவர் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியே விட்டுறாரு. அதே சமயம் இங்கே நம்மளுக்கு நார்த்தில் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனோட கல்யாணத்தை காட்டுறாங்க. அந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா காரே தங்கத்தில் இருக்குது. இதை விட ஹைலைட் என்னென்னா எனக்கு ஏட தங்கம் கொடுக்குறாங்க. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பையனோட அம்மா பொண்ணுக்கு ஒரு ஆரன் போடுறேன், நீங்கள் போடலைன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவர் மட்டும் தனியாக ஒரு ரூமுக்கு, செக்யூரிட்டி ரூமுக்கு போனால் உள்ளே காமிக்கிறாங்க. ரூம் மொத்தமும் தங்கம். அதாவது கட்டுலேருந்து ஃபோன்லேருந்து அவர் ரெஸ்ட் ரூம் போகிற பாத்ரூம் வரைக்கும் உள்ள தங்கத்தில் வச்சுருக்காரு. நம்மளை அப்படியே மிரட்டி விட்டுட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவர் திறந்து உள்ளேருந்து ஒரு ஆரனை எடுத்தா அங்கே நம்ம இந்தியன் தாத்தா வந்து நிற்கிறாரு. நம்ம நாட்டில் தாலிக்கு 1 கிராம் தங்கம் இல்லாமல் எத்தனையோ வீட்டில் கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் பொண்ணுங்க இருக்காங்க. நீ ஆய் போகிறதுக்கெல்லாம் பார்த்தேன்னா தங்கத்தில் செஞ்சு வச்சிருக்கியா? நான் ஒரு பிஸ்னஸில் சம்பாரிச்சேன்னா நீ என்ன பிஸ்னஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியாதா? 10 வருஷத்துக்கு முன்னாடி குவாரியில் ஜேசிபி ஓட்டுற ஜேசிபி டிரைவராக இருந்த. அதுக்கப்புறம் அரசியல்வாதி இவன் கையில் பிடிச்சி இப்போ உன் பேரில் 29 குவாரி இருக்குது. கொடுத்த அளவுக்கு மேலே நீ குவாரியை தோண்டினதுனால நிலநடுக்க வந்து அங்கே ஒரு ஊரே அழிஞ்சு போச்சு. ஆனால் எதுவுமே உனக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இங்கே நீ தங்கத்திலே வாழ்ந்துட்டு இருக்க. இதுக்கு மேலே நீ இருக்கிறதுக்கு லாயக்கே கிடையாதுன்னு சொல்லிட்டு தங்கத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்த நீ இனி சாகர வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்க போறேன்னு அவருக்கு ஒரு வித்தியாசமான வர்மம் அடிக்கிறாரு. அந்த வர்மம் அடித்தா உன்னால் ஒரு இடத்துல நிற்க முடியாது, குதிரை மாதிரி நீ ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். ரூம்குள்ளே ஓடினது போதும், இனி கொஞ்சம் நேரம் நீ வெளியே ஓடணும். அப்படியே கதவை திறந்து விட்டா அவர் அப்படியே விடாமல் ஓடிட்டுருக்காரு. அவரால் பேசவும் முடியலை. சொந்தக்காரங்க எல்லாரும் தடுக்க பார்க்குறாங்க, ஆனால் யாரும் தடுக்க முடியாமல் அவர் விடாமல் ரோட்டில் ஓடிட்டு இருந்தா மொத்த குடும்பமும் ரோட்டில் ஓடி வருது. அவர் அப்படியே மூக்கு வாயிலாக ரத்தமாக வலிஞ்சு பாலத்துலேருந்து கீழே விழுந்து இறந்தே போயிடுறாரு. நம்ம பாபி இங்கே வராரு. இவன் இவ்வளவு தூரம் இவ்வளவு செக்யூரிட்டியும் மீறி இங்கே நம்ம இந்தியன் தாத்தா வந்து இவனை கொண்டிருக்காருன்னா கண்டிப்பாக நிறையா பேர் இவருக்கு உதவி செஞ்சிட்ருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா வாய்ப்பே கிடையாது. ஒவ்வொரு ஊர்லேயும் இவருக்கு 8 லட்சத்துலேருந்து 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவரை நீங்கள் எப்படி தடுக்க பார்ப்பீங்க? அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து ஏதோ ஃபோன் வந்திருக்கா, செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் ராகுல் பிரீத்தி சிங்க்கு ஒரு வீடியோ வருது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அழுதுகிட்டே பேசுகிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு வயிறு வலி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரஹீம்கிற ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை காமிக்கிறாங்க. அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போனால் அப்பண்டிஸ் இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஐசியூவில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது 1 ஹவர் நீங்கள் என்ன டாக்டர் 2 ஹவர் ஆயிடுச்சுன்னா நர்ஸ் வெளியே அங்கே இங்கேயும் போயிட்டு வராங்க. அந்த பொண்ணு உள்ளேருந்து ஒளிஞ்சிருன்னு பார்த்தா உள்ள நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் ஒரு பயங்கரமான விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முதுகு பக்கம் அறுத்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு. டேய் நானும் நல்லா தேடி பார்த்துட்டேன்டா, அவங்களுக்கு எங்கேயுமே அப்பண்டிஸே காணும்டா, நானும் முதுகு ஃபுல்லாக அலசிட்டேனா. டேய் பாவி, முதுகில் எதுக்கடா அப்பண்டிஸ் ஆப்ரேஷன் பண்ணுற? அவங்கள திருப்பி போட்டு வயிற்றுல தாண்டா நீ அப்பண்டிஸ் ஆப்ரேஷன் பண்ணணும். நான் யூடியூப்பில் ஒரு லிங்க் தரேன், அதில் பாரு அப்பண்டிஸ் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருப்பா. அதை பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே பண்ணுன்னு சொன்னால், டேய் எனக்கு கை காலெலாம் நடுங்குது, நானும் தேடி பார்க்குறேன், எதையுமே எடுக்கிறதுக்கு முடியலடானா. அவர் யூடியூப்பை பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தா பக்கத்தில் இருந்த அசிஸ்டன்ட் டாக்டர் சொல்கிறாங்க, சார் இதுக்கு மேலே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறது வேஸ்ட்டு. அந்த பேஷண்ட் இறந்தே போயிட்டாங்கன்னா அவங்க பொண்ணு அப்படியே கதறி அழுதுட்டு உள்ளே வராங்க. டே எங்கள் அம்மாவை இப்படி கொன்னுட்டீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஃபுல்லாக இங்கே வீடியோவை பார்த்தா அந்த ரஹீம்ங்கிறது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட அண்ணன் தான். அவங்க அம்மாட்டி அப்பாட்டியும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. ஏமா உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கா? பணம் இருக்குங்கிறதுக்காக காசை கொடுத்து இவனை டாக்டர் ஆக்கிட்டீங்க, அதே மாதிரி 3 கோடி ரூபா கொடுத்து இப்போ இவனை சீஃப் சர்ஜனை வேற ஆக்கி வச்சிருக்கீங்க. இந்த பாவம்லாம் உங்களை சும்மா விடாதுன்னா அவங்க அப்பா கோவத்தில் அரைஞ்சா, அரையிறியே நான் உன்னை ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன்,
நீ உடம்பு முடியாமல் இருக்கேன்னா உன் பையன் ஆப்ரேஷன் பண்ணால் நீ ஒத்துக்குவியா அப்படின்னா அவங்க அப்பா அப்படியே சைலண்ட் ஆகிறாரு. அம்மா நீ சொல்லுமா, அவள் என்னைக்காவது மருந்து எழுதி கொடுத்து நீ அந்த மாத்திரை வாங்கி சாப்பிட்ருக்கேன்னா 2 பேரும் பதில் பேச முடியல. அப்போ உங்களால் அதை செய்ய முடியாது, மற்றவங்க மட்டும் சாகணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு காமிக்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இங்கே பிரியாவோட அம்மா வீட்டுக்கு ரைடு வராங்க. நம்ம சமுத்திரகனியை பார்த்தோன்னே பையன் நல்லா இருக்கானா, எங்கே அவனை காணோன்னா, நான் என் பையனுக்கு அப்பாவா வரல, இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாக வந்திருக்கேன்னு கையில் இருக்க காய்கறி கூடைய வாங்கினா உள்ளே பார்த்தா பணம் இருக்குது. இந்த பணம் என்னோட பணம் கிடையாது, இந்த பணத்தில் என்னோட கைரேகை இருக்கா, நீங்களே என்னை ஃப்ரேம் பண்ணி மாட்டி விட பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி பேசினா, உனக்கு ஆதாரம் தானே வேணும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு நம்மளுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் எப்பொழுதுமே பணத்தில் ஒரு பவுட்ரு தூவுற மாதிரி காட்டுவாங்க இல்லையா, அந்த பவுடரை உடனே பணத்தில் தூவி அதில் இவங்க கைரேகையை வச்சு தண்ணிக்குள்ளி முக்கி டெஸ்ட் கன்ஃபார்ம் தூக்குங்கடா அப்படின்னு சொல்லும்போது, தேவையில்லாமல் என் மேலே நீ கையை வைக்கிற, 2 நாளில் நான் வெளியே வந்துடுவேன், அதுக்கப்புறம் உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும், நான் தான் பண்ணேங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா உன்ட்ட அப்படின்னு சொன்னால், ஒன்னே மாதிரி கிடையாது, உன் பொண்ணு எல்லா ஆதாரத்தையும் அவள் தான் கொடுத்தா அப்படின்னு காமிக்கிறாங்க. நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எஸ்ஜே சூர்யா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு லம்பான அமௌண்ட்டையும் கொடுத்துட்டு போவார். அந்த பணத்தை தான் இவங்க இங்கே பிடிச்சது. ஒரு நிமிஷம் அப்படின்னு உள்ளே வந்து அவங்களோட மகளை சப்புன்னு அரைஞ்சிட்டு, உன் வாழ்க்கையை பற்றி கொஞ்சமாவது நினச்சி பார்த்தியா, உனக்காக தானே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கேன், என்னையவே நீ மாட்டி விட்டியே, கொஞ்சமாவது உன் எதிர்காலத்தை பற்றி யோசிச்சு பார்த்தியா, இனி உனக்கு எவனாவது கல்யாணம் பண்ணுவானா, இப்படி ஒரு கேவலத்தை செஞ்சு வச்சுருக்கேனா, நீ கவலைப்படாதம்மா, நான் அதை பார்த்துக்கிறேன், நீ செஞ்ச பாவக்காசுனால எனக்கு நீ கல்யாணம் பண்ண வேணாம், நீ உள்ளே போய் திருந்தி வா அப்படின்னு சொன்னால், நான் உள்ளே போய் 2 நாளில் வெளியே வந்துடுவேன், ஆனால் நீ எனக்கு பொண்ணாக இருக்க முடியாது, நீ இனிமேல் தெருவில் தான் தெரியணும்னு சொல்லிட்டு அவங்க ஜெயிலுக்கு போயிடுறாங்க. அதே மாதிரி நம்ம மனோபாலாவையும் அவரோட அக்கா பையன் ஜெகன் மாட்டி விட்டுறாரு. அக்கா நீ ஒன்றும் அழுகாத, இவர் உள்ளே போய் சுத்தமான ஆளாக வரட்டும், அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு பிள்ளையா மறுபடியும் இங்கே வந்து இருக்கேன் அப்படின்னு இவரும் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. அதே மாதிரி அங்கே ஹோட்டலில் எடுத்தவரும் ஃபுட் வெரிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து கூட்டிகிட்டு வந்து கோர்ட்டில் போய் அந்த ஹோட்டலையே சீல் வச்சிடுறாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா இப்போ தெருவுக்கு வந்துட்டார். அடுத்து நம்மளுக்கு பஞ்சாபில் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதோட ஹெட்டு, அதாவது சேர்மனை நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஹெல்டிங்கில் ஹெலிகாப்டரில் வந்து இறங்கினவர் மாடியில் போய் மங்கள் போர்ட்டு ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 0 கிராவிட்டியில் மாஸில் போடுற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே ஏரில் பறந்துட்டுருக்காரு. அங்கே நம்மளுக்கு இந்தியன் சாப்தா வந்தால் அங்கே மாடியில் அவர் என்னங்க பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டால், வேற ஒன்றும் இல்லை, மாஸில் வந்து பார்த்தீங்கன்னா தங்குறதுக்கு இடம் வாங்கியிருக்காரு, அதுக்காக இப்போயே 0 கிராவிட்டியில் எப்படி வாழணும்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரோட சர்வீஸ்க்கு தானே வந்திருக்கேன், வெயிட் பண்ணி நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னவர் அவரும் அதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உள்ளே போனால் அவர் செக்யூரிட்டி அப்படின்னு திரும்பி வெளியே பார்க்குறாரு. எல்லாரும் பேனு கிடக்குறாங்க. அவருக்கு ஒரு வர்மத்தை போட்டால் அப்படியே வாய் கோணிக்கிட்டு வாயிலேருந்து தண்ணியாக ஊற்றுது. இன்னும் கரெக்டாக பார்த்தேன்னா 7.5 நாளைகளில் நீ செத்து போயிடுவ, உன் உடம்புல இருக்க தண்ணி பூரா வெளியே வந்து நீ சாக போகிற, மாசுக்கு தானே போகணுன்னு ஆசைப்பட்டேன், நான் மொத்தமாகவே உன்னை மேலே அனுப்பி வைக்கிறேன், போகும்போது நீ வாங்கி போட்ட இடம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போ. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது குரூப் 1 குரூப் 2க்காக உங்ககிட்ட வருஷம் எத்தனை லட்சம் பேர் உனக்கு பரீட்சை எழுதிட்டு இருக்கான், அவன்கிட்ட வாங்குற ஃபீஸ் இல்லாமல் நீ ஒரு போஸ்டிங்க்கு 4 லட்சத்துலேருந்து 40 லட்சம் வரைக்கும் வாங்குற, நியாயமாக பரீட்சை எழுதி பாஸ் ஆனவன் பூரா இன்னும் தெருவில் நிற்கிறான், அவனுக்கு நீ போஸ்டிங் கொடுக்க மாட்டேங்கிற, இது வரைக்கும் 1.25 லட்சம் கோடி நீ ஆட்டையை போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையே அங்கே காலி பண்ணி அங்கேருந்து நம்ம தாத்தா கிளம்பிடுறாரு. நம்மளுக்கு இங்கே யூடியூபர்ஸ் 3 பேர் செஞ்சது பெரிய லெவலில் வைரல் ஆகுது, தன்னோட அப்பா அம்மா செஞ்ச தப்பையே இவங்க வெளிக்கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நிறையா பேர் காஷ்மீர், ஹைதராபாத், தமிழ்நாடு எல்லா ஊர்லேயுமே அவங்களோட ஹஸ்பண்டு, அப்பா, அம்மா செய்கிற எல்லா கவர்மெண்ட்டில் இருக்க தப்பு, லஞ்சம் எல்லாத்தையுமே அவங்க பசங்களே வெளிக்கொண்டு வராங்க. அதனால் அங்கங்கே பார்த்தீங்கன்னா வரிசையாக தப்பு பண்ணுறவங்க எல்லாரையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அடுத்து நம்மளுக்கு இங்கே நம்ம சித்தார்த் வீட்டில் காட்டுறாங்க. மறுபடியும் அவங்க அப்பாவை எழுப்பி இவர் காஃபி கொடுத்தா, என்னடா மறுபடியும் சாரி கேட்க வந்தியானா, ஆமாம்ப்பா சாரிப்பானா, இந்த தடவை என்னடா பண்ணனா, கீழே வாங்கப்பா உங்களுக்காக கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனால், கீழே நம்மளுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியிலேருந்து எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இங்கே எதுக்குடா வந்திருக்கீங்க, என்ன விஷயம்னு கேட்டால், உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம், பதவியை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணதுக்காகவும் லஞ்சம் வாங்கினதுக்காகவும்னா என்னடா சொல்கிறீங்க, என்கிட்டயே நாடகத்தை போடுறீங்களான்னு கேட்டால், இதுக்கான எல்லா எவிடன்ஸையும் உங்கள் பையன் தான் கொண்டு வந்தாருன்னா, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா,
நேற்று வரைக்கும் எனக்கு நீங்கள் ஹீரோவாக தான் இருந்தீங்க, ஆனால் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம்னு காமிக்கிறாங்க. நம்ம தம்பிராமையா இங்கே வந்து இவர்கிட்ட பயங்கரமாக சத்தம் போடுறாரு. ஏன் பொண்டாட்டி மட்டும்தான் தப்பு பண்ணாலா, உங்கள் அப்பா தப்பு பண்ணலையா, அது உன் கண்ணுக்கு தரலையா? இந்த மாதிரி சின்ன சின்ன கேஸாக பிடிச்சிட்டு பெரிய பெரிய கேஸுக்கு எல்லாம் உங்கள் அப்பா எத்தனை லட்சம் லஞ்சம் வாங்குற, எத்தனை கோடி சேர்த்து வச்சிருக்கான்னு உனக்கு தெரியுமா? அந்த பொண்ணு இறந்துச்சுன்னு போராட்டம் பண்ணியே, அந்த பொண்ணு சாகிறதுக்கு காரணமே உங்கள் அப்பந்தான். என் பக்கத்து வீட்டில் ரைடு நடந்து அவன் 2ஆம் நாளில் வெளியே வந்தான்னு சொன்னேல, அதுக்கு காரணமும் உங்கள் அப்பந்தான் அப்படின்னு சொன்னால், இவர் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாரு. 2 பேக் எடுத்துகிட்டு அவங்க பையன் வெளியே போனான்ல, அதில் ஒரு பேக்கை பார்த்தீங்கன்னா நம்ம சமுத்திரகனிகிட்ட கொடுத்துருப்பான். அதே மாதிரி அந்த பொண்ணுகிட்ட 8 லட்ச ரூபா லஞ்சம் கேட்டவொடனே இங்கே நேராக வந்து நம்ம சமுத்திரகனிகிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இவரும் அதே மாதிரி பணத்தை கொடுத்து அவரை அங்கே போய் அரெஸ்ட் பண்ணால், சார் கொஞ்சம் உள்ளே வாங்க, உங்கள்கிட்ட தனியாக பேசணுன்னு வழக்கம் போல் அந்த ஆஃபீஸர் கூட்டிகிட்டு போகிறான். போயிட்டு இன்னொருத்தருக்கு ஃபோன் அடித்து கொடுத்தா, என்ன சார் எங்களெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, இப்படி நாங்கள் ரைடு பண்ணால் தான் எங்களுக்கு நீங்கள் பேசணுன்னே தோணுது, சரி ரைட்டு விடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து அந்த பொண்ணுகிட்ட, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லாமா தைரியமாக போ, உனக்கு ஆர்டர் வீடு தேடி வரும், இவரை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அனுப்பியே விட்டுறாங்க. மறுபடியும் அந்த பொண்ணு லெட்டர் வாங்குறதுக்காக இங்கே வந்தால், வேற ஒருத்தர் ஆஃபீஸராக இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இவங்க ஃபேக் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஆளை விடுறாங்க. அப்போ தான் இவங்க அழுதுகிட்டே வெளியே வரும்போது பார்க்குறாங்க, இவனும் அங்கே தான் இருக்கா, இவனை யாருமே அரெஸ்ட் பண்ணலங்கிறத தெரிய வந்துடுது. அவங்க அழுதுகிட்டே மாடியிலேருந்து குதிச்சு சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. நம்ம சித்தார்த் சொல்கிறாரு, அந்த பொண்ணோட சாவுக்கு நீங்கள் தான்ப்பா காரணம்னா அவங்க அம்மா வந்து ஓங்கி அறையிறாங்க. அப்பாட்டே என்னடா பேசுகிறேன்னு கேட்டால், அம்மா உன் வீட்டில் இருக்க 40 பட்டு புடவையில் 10 கூட உனக்கு சொந்தம் இல்லை, நீ போட்டிருக்க தாலி 4 கிராமில் 2 கிராம் தாம்மா உனக்கே சொந்தமானதுன்னு சொன்னால் அவங்க அப்படியே உட்காந்து அழுகிறாங்க. இவர் சொல்லிட்டாரு, நான் எப்படி வெளியே வந்துடுவேன், ஆனால் நீ இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறாரு. இவங்க 4 பேருமே அவங்களோட யூடியூப் ஆஃபீஸில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருந்தா இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது நம்ம இந்தியன் தாத்தாட்ட இருந்து. நீங்கள் என்னை கூப்பிட்டதுக்கான பலனை நான் செஞ்சேனோ இல்லையோ நீங்கள் செஞ்சிட்டீங்க, நாளைக்கு சாயங்காலம் நானே உங்களை நேரில் வந்து பார்க்குறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை மாதிரி இளைஞர்களை பார்க்கும்போது அப்படின்னு சொன்னால், இவங்க எல்லாரும் மறுநாள் ரெடியாக இருக்காங்க இந்தியன் தாத்தாவை இன்வைட் பண்ணுறதுக்காக. நம்ம சித்தார்த்தை பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு சிலை வச்சுருப்பாரு. அந்த சிலையில் இந்தியன் தாத்தா பக்கத்தில் 4 நாய்கள் இருக்க மாதிரி, அது நம்ம தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கரெக்டாக பிரியா பவானி சங்கர் வாங்க கிளம்பலான்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்தோடனே கிளம்பி போனால், நம்ம தாத்தாவை பார்க்க போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லி எக்ஸைட்டாக இவங்க போனால் நம்ம சித்தார்த்தோட வீட்டுக்கு வந்து நிப்பாட்டுறாங்க. இங்கே எதுக்கு வந்து நிப்பாட்டினேன்னு சொல்லும்போது வாசலே கூட்டமாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. ஆனால் அங்கே இருக்க யாருமே இவரை உள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க. உங்கள் அம்மாவோட சாவுக்கே நீ தாண்டா காரணம், போட்டிருக்க தாலியே உனக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லி உங்கள் அம்மாவை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவங்கள தற்கொலை பண்ணிக்க வச்சுருக்க, நீ இவங்களோட பணத்தை பார்க்குறது கூட அருகது கிடையாதுன்னு அவங்கள அங்கேருந்து அடித்து வரட்டினா நம்ம சமுத்திரகனியை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தால், நீ என் பிள்ளையே கிடையாது, இவனுக்கு கொல்லி வைக்க கூட நீ வரக்கூடாதுன்னு சொன்னால், கொல்லி வைக்கிற இடத்துல கூட அம்மாவோட முகத்தை பார்க்க கூட விடலை. இவருக்கு அம்மானா உயிர், அப்படியே கதறி அழுதுட்டாங்க. வந்தால் நம்ம இந்தியன் தாத்தா வழிமறித்து பேசுகிறாரு, உங்களை நான் இந்த சூழ்நிலையில் பார்ப்பேன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல, மன்னிச்சிரு, உன்னோட இந்த நிலைமைக்குன்னு சொன்னோம்னா உங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, உங்களை கம்பேக் இந்தியன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதே நாங்கள் தான், ஆனால் உங்களால் இங்கே எத்தனை பேர் பலிய வேதனையை குடும்பத்தை இழந்துட்டு அனுபவிச்சுட்ருக்கோன்னு சொல்லி தெரியுமா, இந்த மாதிரி பேசி எங்களை இப்படி அனாதையாக நிப்பாட்டிட்டீங்க, இனிமேல் நீங்கள் எங்களுக்கு வேணாம், கோ பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேகை உடனே டைப் பண்ணுறாங்க. அங்கே இருக்க 4 பேருமே உடனே ஹேஷ்டேகை டைப் பண்ணி கோ பேக் இந்தியன்னு போட்டால், யார் யாரெல்லாம் தன்னோட குடும்பத்தில் இருக்கவங்களையே பிடிச்சி கொடுத்தாங்களோ அவங்க எல்லாருமே மறுபடியும் ஃபீல் பண்ணி ஆளுது கோ பேக் இந்தியன்னு டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நம்மளுக்கு இந்தியன் 1ல் வர அந்த சேடு பிஜிஎம்மை போடுறாங்க. அப்படியே நம்ம எல்லாருக்குமே புல் அரிச்சு போயிடுது, கண்ணு கலங்கிட்டு அங்கேருந்து இந்தியன் தாத்தா நடந்தா நம்ம பாபியும் அவங்களோட டீமும் இந்தியன் தாத்தாவை சுற்றி வளைச்சிட்டாங்க. இதுக்கு மேலே நீங்கள் இங்கே தேவை கிடையாது, உங்களை எல்லாரையுமே திரும்பி போக சொல்லிட்டாங்க, நீங்கள் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் நம்ம இந்தியன் தாத்தா சொல்கிறாரு, நான் வந்த வேலை இன்னும் முடியலை, அதனால் நீ என்னை கூப்பிட்டுட்டு போக முடியாதுன்னு அங்கே புகையை போட்டுட்டு தப்பிச்சு அங்கேருந்து ஓடுனா இவரை விடாமல் விரட்டுறாரு. விரட்டிட்டு போகும்போது நம்மளுக்கு மெட்ரோ ட்ரெயின்லாம் ஏறிடுறாரு. அடுத்த ஸ்டேஷனில் போய் இவர் அதுக்கு முன்னாடி நின்னா ரிவர்ஸில் வந்து இறங்குறாரு. ஆனால் என்னன்னா இதை எஸ்ஜே சூர்யா பயன்படுத்திக்கிட்டு இவர் ரோட்டில் ஓடுறது, போலீஸ் விரட்டுறது எல்லாத்தையுமே நம்மளுக்கு அங்கங்கே சோஷியல் மீடியாவில் போட்டால், அதே சமயம் இந்த சித்ரா இறந்ததுக்கு காரணமும் இந்த இந்தியனால தான்,
இவரால் தான் அங்கங்கே மரணம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு பூரா ட்ரெண்ட் பண்ணி விடுங்கடான்னு மொத்த மீடியாவையும் மொத்த மக்களையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியன் தாத்தாக்கு ஆப்போசிட்டாக திருப்பி விடுறாங்க. அதே மாதிரி மொத்த போலீஸ் இவரை தான் விரட்டிகிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம அடியாளுக்க எல்லாரையும் இன்ஃபார்ம் பண்ணுங்க, எங்கே பார்த்தாலும் இந்த கிழவனை போட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணால் நம்மளுக்கு ஒரு குடோனில் கரெக்டாக தாத்தா போய் லாக் ஆனால் மொத்த ஜிம்பாய்ஸ் உள்ளே இறங்குறாங்க. அவ்வளவுதான், நம்ம தாத்தா சட்டையை கழட்டினா தொப்பையும் குப்பையுமா இருக்காருன்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஒரு செகண்ட் அந்த சட்டையை கழட்டிட்டு நிற்கிறவங்க உடம்பெல்லாம் பார்க்குறாரு. அங்கங்கே சில பாயிண்ட்ஸை பார்த்தவர் டக்குன்னு கண்ணை மூடிட்டு அந்த நரம்பு எல்லாத்தையுமே வர்ம தெரிஞ்சதுனால கரெக்டாக இருக்குன்னா பயங்கரமான சிக்ஸ் பேக்கை உடம்பு மாறிடுது. இவங்க எல்லாரும் மிரண்டு போய் பார்க்குறாங்க. அவ்வளவுதான், வர்மத்தை வச்சு அங்கே இருக்க எல்லாரையும் அடிச்சுட்டு மறுபடியும் நம்ம தாத்தா தப்பிச்சு அங்கேருந்து ஓடுறாரு. நம்ம பாபியும் விடாமல் விரட்டிட்டு இருக்காரு. அவர் விரட்டுறது இல்லாமல் அவர் மார்க்கெட்டுக்குள்ளே அங்கே இங்கேயும் ஓடுனா மொத்த மக்களுமே இவரால் தான் எங்கள் அப்பா இறந்து போயிட்டது, இவரால் தான் சித்ரா இறந்து போனது, இவரை அடித்து கொள்ளுங்கடான்னு மொத்த ஊரும் அங்கே இங்கேயும் திரண்டி இவரை விரட்ட ஆரம்பிக்குது. போலீஸ் குவார்டர்ஸ்குள்ளே தப்பிச்சு போகலான்னு போனால் அங்கே இருக்க போலீஸ் மொத்தமும் இவரால் தாண்டா நம்ம வருமானமே போணுச்சுன்னு அங்கேருந்து விரட்ட ஆரம்பித்தா ரவுடிகள்கிட்ட போலீஸ்டேருந்துலாம் தப்பிச்சு நம்மளுக்கு ஒரு முச்சந்தையில் கரெக்டாக மாட்டுறாரு. 3 பக்கத்துலேருந்தும் மக்கள் மொத்தமாக கூடிடுறாங்க. ஒவ்வொரு சைடு இருந்தும் 5000-10,000 பேருக்கு மேலே மொத்தமாக இவரை சுற்றி வளைச்சி நின்னா எல்லாருமே கையில் இருக்க கல் கட்டேன்னு சொல்லிட்டு இவரை எடுத்து எறிகிறாங்க. இவர் அப்படியே கண்ணு கலங்கி நின்னா நம்ம பாபி சிங்காவும் அவரோட போலீஸ் டீமும் மொத்தமாக சுற்றி வளைச்சி இவரை அரெஸ்ட் பண்ணி எல்லா மக்களையும் விலக்கி இவரை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கீழே கடந்த ஒரு கட்டையை அழகாக காலில் தட்டி கரெக்டாக பாபி சிங்கா முதுகில் விழுகிற மாதிரி அடிக்கிறாரு. அடித்த செகண்டுக்கு அவருக்கு வர்மாடி விழுந்ததில் நம்ம பாபி சிங்கா அப்படியே கை காலை இழுத்துக்கிட்டா விவேக் கேட்குறாரு, இவர் நீங்கள் என்ன பண்ணனா? அந்த வர்மாடிக்கு ஒரு பேரு சொல்கிறாரு. நம்மளுக்கு பாபியை நேராக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் இவரை நம்மளுக்கு போலீஸ் வேனில் ஏற்றிட்டு போகிறாங்க. அந்த வர்மாடியை என்னன்னு சொல்லி பார்த்தா இன்னும் 7 நிமிஷத்தில் இந்த வர்மாடி வாங்கினவன் உயிரை விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வர்மத்துக்கான ரிசல்ட் இருக்குது. இதை பார்த்தோன்னே விவேக் மிரண்டு போனால் இங்கே ஜட்ஜு முன்னாடி கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டினோடனே இவரை போலீஸ் கஸ்டடியில் வச்சு நீங்கள் விசாரிக்கிறதுக்கு நான் அனுமதி கொடுக்குறேன்னு சொல்லும்போது நம்ம பாபியோட அப்பா அங்கே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் டாக்டர் ஒரே வார்த்தையில் சொல்லிடுவார், இந்தியனால் மட்டும்தான் உங்கள் பையனை காப்பாற்ற முடியும், இதை கண்டிப்பாக நம்ம டாக்டர் ட்ரீட்மெண்ட்னால சரி பண்ண முடியாது, நம்மளுக்கு அவ்வளோ டைம் கிடையாதுன்னா நேராக இங்கே ஜட்ஜு வீட்டுக்கே நம்ம பாபியை தூக்கிட்டு வந்தால், மேடம் தயவு செய்து குடும்பமே காலில் விழுந்து கேட்குறோம், என் பையனோட உயிரை காப்பாற்றணும், இவரால் மட்டும்தான் முடியும்னா இவர் சொல்கிறாரு, அவரை நான் காப்பாற்றணும்னா என்னையை நீங்கள் ரிலீஸ் பண்ணணும்னா மேடம் எப்படியாவது இவரை மறுபடியும் பிடிச்சிடலாம், ஆனால் என் பையன் இறந்து போயிட்டா மறுபடியும் வரமாட்டான், கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ் அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அழுதா அவங்களும் அப்படியே டென்ஷன் ஆகி அந்த ஆர்டரை கிழிச்சு போட்டுறாங்க. என்னை நீங்கள் யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்த ஒரு ஆம்புலன்ஸில் நம்மளுக்கு இந்தியன் தாத்தா பாபியை ஏற்றிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு விஷயம் சொல்கிறாரு, நான் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு ஒரு சல்யூட்டை போட்டால் அப்படியே நம்மளுக்கு இந்தியன் 3க்கான ட்ரெய்லரை காட்டுறாங்க. நம்மளுக்கு எஸ்ஜே சூர்யாவை காட்டும் போதெல்லாம் அவர் எல்லா வர்மத்தையுமே அங்கே இருக்க மனுஷனை வச்சே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பார். இவருக்குமே எல்லா வர்மக்களையுமே தெரியுங்கிறத காமிச்சிருப்பாங்க. நம்மளுக்கு ட்ரெய்லர் 3ல காமிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தியன் தாத்தாவோட நம்மளுக்கு வர்மக்கலை அடியை போட்டு நம்ம எஸ்ஜே சூர்யா சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு போர், இந்த போர் இப்போ ஆரம்பிச்சது இல்லைன்னு காமிச்சா நம்மளுக்கு வெள்ளைக்காரன் காலத்தில் காமிச்ச அதே மாதிரி சண்டை எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. அதில் நம்மளுக்கு காஜல் அகர்வாலையும் காட்டுறாங்க. அதாவது நம்மளுக்கு இந்தியன் 3ல ஃப்ளாஷ்பேக்கில் வெள்ளைக்காரனோட சண்டை போட்டது நம்மளுக்கு அங்கே சுபாஷ் சந்திர போஸ் டீமில் இருந்து சண்டை போட்ட கொஞ்சம் சீனை இந்தியன் 1ல காமிச்சிருப்பாங்க. இந்தியன் 3ல நம்மளுக்கு ராஜா காலத்துலேருந்து வெள்ளைக்காரன்ட்ட சண்டை போட்ட மாதிரி ஒரு மாசான ஃபைட் சீனையும் காட்டுறாங்க. அதில் நம்மளுக்கு காஜல் அகர்வால் தான் நம்ம கமலுக்கு ஜோடியாக இருக்க மாதிரியும் காமிக்கிறாங்க. நம்மளுக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்தியன் 3 கம்மிங் சொன்னு போட்டு இந்த படத்தை சிறப்பாக முடிக்கிறாங்க நண்பா. உண்மையிலே படம் தரமாக தான் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுருங்க நண்பா. நான் கேட்ட மாதிரி இந்தியன் 1 ஆர் இந்தியன் 2 ரெண்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்தியன் 3 வந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறதையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பாய்.